ஊர் புறந்தலை. விலங்குகள் வலிமை குன்றிய யானை, பலம் இழந்த புலி, சென்னாய். பறவைகள் கழுகு, பருந்து, புறா. பாலை நிலம் பாலை மரத்தால் அறியப்படுகிறது. பசுமையான தழைகளோடு வளரக்கூடியது. சிறிய நுண்ணிய வெண்மையான பூக்கள் கொண்டது. பாலை மரத்தின் காய்கள் பசுமையாக கொடி போல் இரட்டையாக உண்டாகி குறடு போல அடியில் ஒன்றாக இணைந்திருக்கிறது. கோடையில் காய்கள் முற்றி நெற்று வெடிக்கும். பாலை மரம் பால் மரம். காலம் வேனில் பருவம். பொழுது நண்பகல். உரிப்பொருள் என்பது அந்த நிலத்தில் வாழ்கின்ற மக்களின் காதல் ஒழுக்கமாகும். பாலைத்திணையின் ஒழுக்கம் பிரிதல், பிரிதல் நிமித்தம். சங்க இலக்கியத்தில் 5 இணை அகப்பாடல்கள் 1859 ஆகும். அவற்றில் ஏறக்குறைய 531 பாடல்கள் பாலைத்திணை பாடல்களே. பாலைத்திணையில் பாலை பாடிய பெருங்கடுங்கோ பாடல்கள் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கின்றன. 5 இணையில் ஒன்றான பாலைத்திணை பாடல்கள் பிரிவு, பிரிவு நிமித்தம் என்பவற்றை உரிப்பொருளாக கொண்டவை. வாழ்க்கையினுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அது சங்க இலக்கியத்திற்கு சென்றால்தான் அங்கே நாம் அறிந்து கொள்ள முடியும். சங்க இலக்கியங்கள் ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் தன்னுடைய பதிவை ஏற்படுத்தி இருக்கிற காரணத்தினால் தான் சங்க இலக்கியத்தை விட்டுவிட முடியாத ஒரு நிலை நமக்கு இருக்கிறது. சங்க இலக்கியம் உலக இலக்கியங்களில் ஒன்று மட்டுமல்ல, தமிழ் இலக்கியத்தில் மக்களோடு மக்களாக இயைந்து இருக்கின்ற ஒரு இலக்கியம் சங்க இலக்கியம்.